தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விடுதலை சிறுத்தை கட்சியை உடைக்கின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி எம்எல்ஏ எம்பிக்களை பெற்று அரசியல் ஆதாயம் அடைந்து வந்தது. திமுக 5 ஆண்டுகள் ஆட்சியின் போது ஒட்டுண்ணி போன்று ஒட்டிக்கொண்டு அனைத்து நன்மைகளையும் அனுபவித்தது. திமுக கூட்டணியில் இருந்தவரை விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பணப்பிரச்சனை கிடையாது. தற்பொழுது தேர்தலுக்கு பிறகு அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு வந்துள்ளது. ஆனால் திமுகவோடு தாங்கள் நட்புறவுடன் இருப்பதாக அவ்வப்போது ஜாடமாடையாக திருமாவளவன் கூறி வந்தார். ஆனால் உதயநிதி கைது செய்யப்பட்டதை திருமாவளவன் வரவேற்றுள்ளதாக கூறப்படுகிறது. திருமாவளவன் அவர்கள் உதயநிதி ஆபாசமாக பேசியதை கண்டித்துள்ளார். மேலும் சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடரில் கருணாநிதி பெயர் திட்டங்களுக்கு நீக்கப்பட்டதை அவர் வரவேற்றுள்ளார். மேலும் பட்ஜெட்டை வரவேற்றுள்ளார். இது திமுகவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. பட்ஜெட்டில் கருணாநிதி பெயரிலான திட்டங்களில் கருணாநிதி பெயர் நீக்கப்பட்டுள்ளது. இதை திருமாவளவன் வரவேற்றுள்ளார். மேலும் திமுக ஆதரவாக அவர் குரல் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது, உதயநிதி கைதை கண்டித்து அல்லது பட்ஜெட்டை எதிர்த்து. ஆனால் திருமாவளவன் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துக்கு முழுக்க ஆதரவு பேச்சு வழங்கி வருகிறார். விஜய் தாக்கல் செய்த பட்ஜெட்டை திருமாவளவன் வரவேற்றுள்ளார். இது திமுகவுக்கு கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. தனது கட்சி திமுக உடைத்துவிடக்கூடாது என்பதற்காகவே திமுகவுடன் நட்புறவுடன் இருப்பதாக அடிக்கடி கூறி வந்தார். ஆனால் அவருடைய எண்ணமெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் இருப்பதுதான். ஆகவே திமுக இந்த சூழ்ச்சியை புரிந்து கொண்டது. ஏற்கனவே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த பாபுவை தன் பக்கம் இழுத்து கொண்டது. தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த ஆலூர் சா நவாஸ், எஸ் பாலாஜி, சங்கத்தமிழன் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தை கட்சி மூத்த தலைவர்களை தங்கள் பக்கம் இழுக்க திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. விடுதலை சிறுத்தை கட்சியை உடைக்க திட்டமிட்டுள்ளது. இனி எந்த காலத்திலும் விடுதலை சிறுத்தை கட்சியுடன் கூட்டணி கிடையாது என்று திமுக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. தற்பொழுது விடுதலை சிறுத்தை கட்சியை உடைக்க அனைத்து ஏற்பாடுகளையும் திமுக செய்து வருகிறது.